பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. உங்ககிட்ட தான் மித்து கேக்குறேன், உங்ககிட்ட தான் கேக்குறேன். இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில என்னை விட அதிகமா விரும்பினது நீதான்டி, நீதான். இது எனக்கு நல்லாவே தெரியும்டி. நீ என்ன பத்தி நான் சந்தோஷமா இருக்கணும், ஃபியூச்சர்ல யாரும் என்ன எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நீ என்ன பத்தி இவ்வளவு யோசிச்சிருக்கணும். அதெல்லாம் சும்மா யோசிச்சிருந்திருப்பியாடி. என் அந்த அளவுக்கு லவ் வச்சிருக்க மித்து, அந்த அளவுக்கு நீ என்ன விரும்புற. இவ்வளவு பெரிய ஹார்டான டிசிஷன் எடுத்திருக்கனா நீ எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்ப, கஷ்டப்பட்டிருப்பன்னு எனக்கு எல்லாமே புரியுதுடி. அவ்வளவு லவ் வச்சிருக்க உன்னால என்னை விட்டுட்டு இருக்க முடியும்னு நீ ஒரு வார்த்தை சொல்லி மித்து. இல்ல லைஃப்ல நீ இல்லாம என்னால இருக்க முடியும்னு ஒரே ஒரு வார்த்தை உன் வாயால நீ சொல்லு. அதுக்கப்புறம் நீ கேட்டலடி டிவோர்ஸ், அது நான் தரேன். அப்புறம் கல்யாணம் பண்ண சொன்னல, அது என்னால சத்தியமா எப்பவும் பண்ண முடியாது. ஏன்னா என் மித்து இருந்த இடத்துல என்னால வேற யாரையும் வச்சுக்க முடியாது. மித்து மட்டும்தான் அதோட மனசுல லாஸ்ட் வரைக்கும் இருப்பான். அவ இடத்த வேற எவனுக்கும் என்னால கொடுக்க முடியாது. ஆனா நான் கேட்டதுக்கு பதில் மட்டும் சொல்லு. நான் இல்லாம நீ இருப்பியா, என் நினப்பு இல்லாம நீ இருந்துருவியா? இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்ல, அது போதும். அப்புறம் நீ கேட்ட டிவோர்ஸ் நானே உனக்கு கொடுத்துருவேன் மித்து. சொல்லு மித்து, சொல்லு. உங்ககிட்ட தான் கேக்குறேன். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உன்னால என்ன தூக்கி போட்டுட்டு லைஃப் ஃபுல்லா என் நினைப்பே இல்லாம வாழ முடியுமாடி? இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு மித்து, போதும். ஏன்னா நீ என் மேல உயிரே வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. இப்ப கூட என்னால நம்ப முடியல என் மித்து தான் இதெல்லாம் பேசுறாளான்னு. ஆனா அவதான் பேசுறாளே. மித்து பாரு மித்து, நீ குழந்தைய பத்தி யோசிக்கிற, மத்தவங்க என்ன பத்தி யோசிக்கிறாங்க, அது இதுன்னு எல்லாத்தையும் யோசிக்கிற. ஆனா நான் என்ன பத்தி யோசிப்பேன். நான் உன்னை பத்தி என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன், நம்மளை பத்தி என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன். இது எதையுமே நீ நினைச்சு பார்க்கல மித்து, நினைச்சு பார்க்கல. எனக்கு இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் வந்தாகணும். சொல்லுடி, நான் இல்லாத ஒரு லைஃப் உன்னால வாழ முடியுமா? மித்து, இப்போ நீ அமைதியா நிக்கிறேன்னா இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? அப்போ நான் இல்லாம என்ன நினைப்பு எதுவும் இல்லாம, நம்ம காதல் இல்லாம, எதுவுமே இல்லாம நீ லைஃப் ஃபுல்லா இருந்துருவேன். அப்படிதானே? அப்படிதானே மித்து? அதனாலதானே இவ்வளவு சைலண்டா இருக்க. ஆனா சத்தியமா நான் எதிர்பார்க்கல மித்து, எதிர்பார்க்கல. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ சைலண்டா இருக்கன்னா அப்போ உன்னால நான் இல்லாத ஒரு லைஃப் வாழ முடியும், அப்படித்தானே? ஆனா என்னால அப்படி வாழ முடியாது மித்து. நீ இல்லாத ஒரு லைஃப் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா இப்போ நீ சைலண்டா இருக்கன்னா நீ நான் இல்லாம வாழ்ந்துருவன் தானடி அர்த்தம். சரி, ஓகே மித்து. எப்பவுமே உன் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். என்கிட்ட இருந்து பிரிஞ்சு வாழ்றதுதான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா கண்டிப்பா உனக்கு நான் டிவோர்ஸ் தரேன் மித்து, தரேன். ஃபைன், எல்லாம் ஓவர். நம்ம காதல், கல்யாணம், நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே ஓவர். உன்னோட சைலன்ஸே சொல்லுதுரி எல்லாமே ஓவர்னு. அப்படி தயாராயிட்டல மித்து என்னை விட்டு பிரிஞ்சு வாழ்றதுக்கு? ஃபைன் மித்து, ஃபைன். உனக்கு தேவை டிவோர்ஸ் தானே? நான் கொடுக்குறேன் மித்து, தாராளமா கொடுக்குறேன். ஆனா இப்பவும் சொல்றேன்டி, இந்த ஆதியோட மனசுல மித்து நீ மட்டும்தான் இருந்த, நீ மட்டும்தான் இருக்க, நீ மட்டும்தான் எப்பவும் இருப்படி. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா சொல்றேன் மித்து, ஐ லவ் யூ. இப்போ இல்லை, எப்பவுமே ஐ லவ் யூ மித்து, ஐ லவ் யூ. குட் பை மித்து, குட் பை. He
ஹிட்லர், எப்படி என்னால உன் நினைப்பு இல்லாம இருக்க முடியும்? நான் எனக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னு அதுக்கு காரணமே நீயும் உன்னோட காதலும் தான் ஹிட்லர். எந்த உலகத்துல எந்த பையனும் பண்ண முடியாத தியாகத்தை எனக்காக நீ பண்ணிருக்க ஹிட்லர், பண்ணிருக்க. உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன் ஹிட்லர். ஆனாலும் இந்த முடிவை நான் எடுத்தேன். ஏன் எடுத்தேன்னு அப்பவும் சந்தோஷத்துக்காக மட்டும்தான் எடுத்தேன் ஹிட்லர். இந்த முடிவு எடுக்கும் போது நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இப்படி கேட்டல, நான் இல்லாம நீ இருந்துருவியான்னு சத்தியமா முடியாது ஹிட்லர், முடியாது. ஆதி இல்லாம மித்தம் இருக்க மாட்டா. ஏன்னா என்னோட உயிர் மூச்சு எல்லாமே நீ தான் ஹிட்லர், நீ தான். நீ இல்லாத ஒரு லைஃபை இப்போ இல்லை எப்பவுமே நினைச்சு கூட பார்க்க முடியாது ஹிட்லர், முடியாது. இல்ல ஹிட்லர், இல்ல, நீ சொன்னது தப்பு. நீ இல்லாத ஒரு லைஃப் மித்துவாலே வாழ முடியாது ஹிட்லர். மித்துவோட மனசுல அதுதான் இருந்தா, இருக்கா, அண்ட் எப்பவுமே இருப்பா. இதுதான் ஹிட்லர் உண்மை. லவ் யூ ஹிட்லர், லவ் யூ so much. And I'm really sorry. நான் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு வாட்டி உன்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்கல. சாரி ஹிட்லர், சாரி. எனக்காக நீ நிறைய பண்ணிட்ட ஹிட்லர், நிறைய பண்ணிட்ட. எந்த பையனும் பண்ண முடியாது எல்லாத்தையுமே எனக்காக நீ பண்ணிட்ட. ஆனா நீ என்னால அவமானக்கூடாது, உனக்குன்னு ஒரு வாரிசு இல்லைன்னு உன்கிட்ட யாரும் கேட்டு உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு மட்டும்தான் ஹிட்லர் இந்த டிசிஷன் நான் எடுத்தேன். மற்றபடி உன்னை பிடிக்காமலோ உன் மேல லவ் இல்லாமலோ அப்படிலாம் நான் எடுக்கல ஹிட்லர், எடுக்கல. இந்த சொசைட்டில ஹிட்லருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அது என்னால போயிடக்கூடாதுங்கிற மட்டும்தான், அது மட்டும்தான் காரணம். மற்றபடி உன் மேல காதல் இல்லை, பாசம் இல்லை, அன்பு இல்லை, அப்படிலாம் எதுவுமே இல்லை ஹிட்லர். எல்லாமே இருக்கு, நிறைய இருக்கு ஹிட்லர், நிறைய இருக்கு. இந்த சொசைட்டிக்கு முன்னாடி நீ அவமானப்படக்கூடாதுங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் ஹிட்லர் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தான் சொன்னேன். மற்றபடி அதை நான் மனசார சொல்லலை ஹிட்லர், சொல்லலை. ஏன்னா என்னாலே அந்த இடத்துல வேற பொண்ணு வச்சு பார்க்க முடியல ஹிட்லர். எவ்வளோ வேதனைப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்தேன்னா அது நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் ஹிட்லர். இது வரைக்கும் உனக்காக நான் எதுவுமே பண்ணினதில்லை. ஆனால் நீ எனக்காக நிறைய பண்ணிக்கிட்டே இருக்க. சரி, உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட சந்தோஷமா வாழவன்னு நினைச்சுதான் ஹிட்லர் நான் இந்த மாதிரி முடிவு எடுத்தேன். ஆனா ஹிட்லர் மனசுல இந்த மித்ரா எப்பவுமே இருப்பான்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு ஹிட்லர், புரிஞ்சிருச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன் ஹிட்லர், தப்பு பண்ணிட்டேன். உன் காதல நான் ரொம்ப குறைவா எடை போட்டுட்டேன் ஹிட்லர், குறைவா எடை போட்டுட்டேன். அதனாலதான் இப்படி ஒரு டிசிஷன் எல்லாம் எடுத்தேன். நான் எடுத்த முடிவு தப்பானது எனக்கு இப்ப புரியுது ஹிட்லர், இப்ப புரியுது. அப்புறம் சொன்னல, குழந்தைய பத்தி யோசிக்கிறேன், அவங்கள பத்தி யோசிக்கிறேன், இவங்கள பத்தி யோசிக்கிறேன்னு. சத்தியமா இனிமே நான் யாரை பத்தி யோசிக்க மாட்டேன் ஹிட்லர், யோசிக்க மாட்டேன். என் ஹிட்லர் உன்னை பத்தி மட்டும்தான் நான் யோசிப்பேன். நீ என்னை எந்த அளவுக்கு விரும்புறியோ அதை விட பல மடங்கு நான் உன்னை விரும்புறேன் ஹிட்லர். உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு சாரி. மன்னிச்சிடு ஹிட்லர், மன்னிச்சிடு. உனக்கு நல்லது செய்யறேன்னு நினைச்சு எவ்வளவு பெரிய தப்பான முடிவு எடுத்திருக்கேன். அதுவும் மனசு எந்த அளவுக்கு சுக்குநூறா உடைச்சிருக்கேன்னு என்னால இப்ப புரிஞ்சுக்க முடியுது ஹிட்லர். ஐம் சாரி, எனக்கு நல்லா தெரியும் நீ என் மேல இப்போ கோபத்துல இருப்பேன்னு. ஆனா ஐ லவ் யூ ஹிட்லர். தயவு செஞ்சு என் மேல உள்ள கோபத்துல நீ எனக்கு டிவோர்ஸ் எதுவும் கொடுத்துறாத. நான் தெரியாம அப்படி பேசிட்டேன். ஐம் சாரி ஹிட்லர், சாரி, ரியலி சாரி. நீ என் மேல கோபமா இருக்கேன்னு நீ எதுவும் பேசாம இருக்கும்போது எனக்கு நல்லா தெரியுது ஹிட்லர். உன் கோபம் நியாயமான ஒண்ணுதான். ஆனா நான் தெரியாம பண்ணிட்டேன் ஹிட்லர். சாரி ஹிட்லர், என்ன மன்னிச்சிடு ஹிட்லர், மன்னிச்சிடு ப்ளீஸ். என்ன வெறுத்துடாத.
இல்லாம எப்படி ஆதி இல்லையோ அதே மாதிரி தான் ஹிட்லர். ஆதி இல்லாம மித்து இல்ல. என்ன வெறுத்துறாத ஹிட்லர், என்ன வெறுத்துறாத ப்ளீஸ். என்னால உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது ஹிட்லர், முடியாது. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் ஹிட்லர். ஐ எம் ரியலி சாரி சாரி. இப்ப சொல்றேன் ஹிட்லர், நீ இல்லாத ஒரு லைஃப் என்னால வாழவே முடியாது. உனக்கு மட்டும் இந்த 4-5 நாள் நரகமா போகல ஹிட்லர், எனக்கும் நரகமா தான் போணுச்சு, ரொம்ப நரகமா போணுச்சு. உன்னோட இந்த அமைதி எனக்கு புரியுது ஹிட்லர். நீ என் மேல எந்த அளவுக்கு கோவமா இருக்கன்னு. ஆனா எவ்வளவு வேணாலும் கோவப்பட்டுக்கோ, என்ன வெறுத்துடாத ஹிட்லர் ப்ளீஸ். மித்து, உண்மையா தானே சொல்ற? உன்னால என்ன யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல? சத்தியமா முடியாது ஹிட்லர், சத்தியமா முடியாது. இப்போ இல்ல, எப்பவுமே என்னால ஒண்ணு யாருக்கிட்டையுமே விட்டு கொடுக்க முடியாது. நீ எனக்கு மட்டும்தான். அதோட நீ கேட்ட கேள்விக்கான பதில் நீ இல்லாத ஒரு லைஃப் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது ஹிட்லர், முடியாது. தயவு செஞ்சு என்ன வெறுத்துறாத ஹிட்லர் ப்ளீஸ். நான் இதை தெரியாம உனக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சு உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். அதுக்காக என்ன நீ வெறுத்துடாத ஹிட்லர் ப்ளீஸ். உண்மையான பாசனா என்னன்னு வைஷு லக்ஷ்மி அம்மாக்கு அப்புறம் காட்டினவன் நீ தான். எனக்காக லைஃப்ல நிறைய பண்ணிருக்க, நிறைய. என்ன வெறுத்துடாத ஹிட்லர் ப்ளீஸ், வெறுத்துடாத. மித்து, என்ன எப்படிலாம் பேசுற? உன் மேல எனக்கு கோவம் இருக்குதான், வருத்தம் இருக்குதான். அதுக்காக இந்த ஆதி என்னைக்குமே என் மித்து பாப்பாவை வெறுக்க மாட்டான்டி, வெறுக்க மாட்டான். லவ் யூ மித்து, லவ் யூ சோ மச். என்னை விட்டு நீ போயிட மாட்டல்ல? சத்தியமா போக மாட்டேன் ஹிட்லர், சத்தியமா போக மாட்டேன். லவ் யூ டு ஹிட்லர். ஹிட்லர் என் மேல நீ கோவமா தானே இருக்க, எனக்கு தெரியும். ஆனா ப்ளீஸ் ஹிட்லர், ரொம்ப நாள் கோவமா இருந்துடாத. ஏற்கனவே 4-5 நாள் உன்னை பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனா நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு இது தேவைதான். ஆனா ப்ளீஸ் ஹிட்லர், ரொம்ப நாள் கோவமாலாம் இருக்காத. மித்து, என்னடி பேசுற? உன் மேல கோவத்தை காட்டிட்டு நான் எங்கடி போறேன்? மறுபடியும் ஏன் மித்துன்னு உன்னையே சுத்தி சுத்தி தான் வர போறேன். மித்து, உங்ககிட்ட நான் கெஞ்சி ஒன்னு மட்டும் கேட்டுக்கிறேன்டி. தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் நீ யோசிக்காத மித்து ப்ளீஸ். சாரி ஹிட்லர், சாரி. அது டாக்டர் எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் கம்மின்னு சொன்னோன்னு என்னால உன் லைஃபும் சேர்ந்து வீணா போகுதுன்னா நான் அப்படியெல்லாம் யோசிச்சுட்டேன். நான் யோசிச்சது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு இப்போதான் ஹிட்லர் புரியுது. நீ சொல்ற மாதிரி உலகத்துக்கு வராத இந்த குழந்தைய பத்தி யோசிச்சனா டெய்லி அன்பு அள்ளி அள்ளி கொடுக்குற ஹிட்லரை பத்தி யோசிக்க மறந்துட்டேன். ஐம் சாரி ஹிட்லர், சாரி. சரி, ஓகே. முதல்ல கண்ணத்தோட நீ அழறதை என்னால பார்க்க முடியலடி. தயவு செஞ்சு கண்ணத்தோடடி. என்னாலையும் நீ அழறதை பார்க்க முடியல ஹிட்லர். சாரி, உன்னை இன்னைக்கு நான் நிறைய அழ வச்சுட்டேன். சாரி. நான் அழல மித்து, ப்ளீஸ் டி. நீ அழாத மித்து. இப்ப நீ அழுகை நிறுத்துறியா இல்ல என் ஸ்டைல நான் அழுகை நிறுத்தட்டுமா? ஹிட்லர், ஐ லவ் யூ ஹிட்லர். அந்த பயம் இருக்கணும். இங்க பாரு மித்து, உனக்கு உண்மை தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படிச்சுனா என்கிட்டயே டைரக்டா இதை பத்தி பேசியிருக்கலாம்டி. அதை விட்டுட்டு ஏன் மித்து உன்னையே நீ கஷ்டப்படுத்திக்கிட்ட. இந்த விஷயம் தெரிஞ்ச போது நீ எந்த அளவுக்கு துடிச்சிருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. அதனாலதான் மித்து இந்த விஷயம் உனக்கு தெரியவே கூடாதுன்னு நான் மறைச்சு வச்சிருந்தேன். இந்த விஷயம் தெரிஞ்சோன்னு என்கிட்டயே வந்து பேசியிருக்கலாம்டி. ஏன்டி, ஏன்? இங்க பாரு மித்து, டாக்டர் நமக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லலடி. குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் தான் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக நமக்கு குழந்தைய பிறக்காதுன்னு அர்த்தம் இல்ல மித்து. எப்ப வேணாலும் நமக்கு குழந்தை பிறக்கலாண்டி. அந்த நம்பிக்கையில தாண்டி எதுவுமே உனக்கு தெரிய வேண்டாம்னு நான் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருந்தேன். ஆனா நீ எப்படி மித்து அதை நம்பாம போய் இவ்வளவு பெரிய டிசிஷன்லாம் எடுத்த? எனக்கு நீ இவ்வளவு பெரிய டிசிஷன் எடுத்தது கூட பெருசா தெரியலடி. ஆனா
இந்த உண்மை தெரிஞ்ச போது என் மித்த எப்படி எல்லாம் துடிச்சிருப்பேன்னு அதை யோசிக்கும் போது தாண்டி என்னால சத்தியமா தாங்க முடியல. அப்போ உனக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் நீ கையில வச்சிருந்த அன்னைக்கு உண்மை எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படிதானே? சாரி ஹிட்லர், சாரி. ஆனா நமக்கு குழந்தை பிறக்குமா ஹிட்லர்? ஏன் இப்படி கேக்குற? ஏன் பிறக்காது? அதெல்லாம் பிறக்கும் மித்து. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடவுள் ஒரு விஷயத்த ஒருத்தவங்களுக்கு லேட்டா கொடுக்கறாருன்னா அதை பெஸ்டா கொடுக்க போறாருன்னு அர்த்தம் மித்து. எனக்கு நம்பிக்கை இருக்கு மித்து. கண்டிப்பா கண்டிப்பா நமக்குன்னு ஒரு வாரிசு வரும்டி. கண்டிப்பா என் மித்து வயத்துல ஒரு குழந்தை வரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மித்து. அதே நம்பிக்கையோட நீயும் இருடி. இதுக்கப்புறம் எதை பத்தி யோசிக்காத மித்து. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்டி. ஓகேவா? கண்டிப்பா ஹிட்லர், கண்டிப்பா. இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா கடவுள் நமக்காக ஒரு குழந்தைய கொடுப்பாருன்னு. கண்டிப்பா கொடுப்பாரு மித்து. நீ வேணும்னா பாரு, சீக்கிரமாவே நடக்கும். சரி ஓகே, இப்போ எப்படி வீட்டுக்கு போறோமா இல்ல இங்க இருக்க போறோமா? இல்ல, வீட்டுக்கு போலாம். வீட்டுக்குனா? நம்ம வீட்டுக்கு போலாம். அதுவும் இப்பவே கிளம்பலாம். நம்ம வீட்ல, நம்ம ரூம்ல, மடியில கொஞ்ச நேரம் தலை வச்சு நான் படுக்கணும் ஹிட்லர். சரிடி. அதுக்கு முதல்ல கண்ணை தொடச்சிட்டு மேடம் வரணும்ல, அப்பதானே போக முடியும். கண்ணை தொட மித்து. ஆனா சாரி ஹிட்லர், நான் தெரியாம பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நடந்து முடிஞ்ச எதை பத்தி நீ பேசக்கூடாது. முதல்ல கண்ணை தொடச்சிட்டு வீட்டுக்கு போலாம் வா. ஆன்டி கிட்ட மீரா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் வா. ஐ லவ் யூ ஹிட்லர். லவ் யூ டூ மித்து பாப்பா. இவ்வளவு நேரம் அழுதுட்ட, எனக்காக சிரிக்கலாமே. போதுமா? லவ் யூ so much. இது போதும். இதே மாதிரி என் மித்து லைஃப் ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தா அது போதும் எனக்கு. லவ் யூ so much டி. என்ன இது, 2 பேரும் போகும்போது முகமே சரியில்லாத மாதிரி போனீங்க, வரும்போது 2 பேரோட முகத்துலயும் 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. என்ன மாம்ஸ், 2 பேரும் பார்க்குக்கு தான் போனீங்களா இல்ல வேற எங்கேயாச்சும் போனீங்களா? மீரா என்ன பேசுற நீ? வாய் மூடு. அம்மா நான் எதுவும் தப்பா பேசலையே. மாம்ஸ் மித்து நீங்க 2 பேருமே சொல்லுங்க. போகும்போது உங்க முகம் டல்லா தானே இருந்துச்சு, வரும்போது இவ்ளோ பிரகாசமா இருந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் கேள்வி கேட்க தானே செய்வாங்க. அதான் நானும் கேட்டேன். அதுவும் மித்து ஃபேஸ் எவ்வளோ டல்லா இருந்துச்சுன்னு தெரியுமா? ஆனா இப்போ ரொம்ப பிரகாசமா வருது. அதுக்கு தான் என்ன ரீசன்னு கேட்டேன். இது ஒரு குத்தமா? மாப்ள அவ எப்பவுமே இப்படிதான், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சாச்சா அப்படிலாம் இல்ல ஆண்டி. அது போகும்போது நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு, வரும்போது தெளிவாகி வந்திருக்கும். என்ன மித்து அப்படிதானே? மாப்ள என்ன சொல்றீங்க? புரியல. என்ன குழப்பம், என்ன தெளிவு? மித்துமா என்னடா? அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, அது அவரு சும்மா சொல்றாரு. சரிம்மா எங்களுக்கு டைம் ஆகுது. மீரா நீ பேக் பண்ணிட்டியா? நாங்கள் கிளம்பட்டுமா? அதெல்லாம் எப்பவும் முடிச்சாச்சு. மித்து நீ என்கிட்ட என்ன சொன்ன நேத்தி? 1 வீக் தான் தங்கலான்னு வந்தேன், ஆனா இன்னும் கொஞ்ச நாள் கூட இங்க இருப்பேன்னு தானே சொன்னேன். இப்படி திடீர்னு இன்னைக்கு வந்து மாம்ஸ் கூப்பிட்டாருன்னு உடனே போறேன். என்னடி அர்த்தம் இதுக்கெல்லாம்? அது போதும் என்ன சொல்லி சமாளிக்கலான்னு யோசிக்காத. அப்பா நீ இங்க இருக்கன்னு தான் பேரு, ஆனா மாம்ஸ் நீ எந்த அளவுக்கு மிஸ் பண்ணனு எல்லாரையும் விட எனக்கு நல்லா தெரியும். நீ போறதுல எங்களுக்கு ஹாப்பி தான். ஆனா மேடம் டாடியும் அண்ணாவும் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பலாமே. ஆமாடா மித்துமா, அப்பாவும் விக்ரமும் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கிளம்பலாமே. ஏன்னா வந்தோடனே 2 பேருமே ஒன்னதான் கேட்பாங்க. அதனால அவங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் லேட்டா போறீங்களா? மாப்பிள்ள அவங்க வந்ததுக்கு அப்புறம் போறீங்களா? ஆண்டி இதுக்கு எதுக்கு இவ்ளோ தயங்குறீங்க? கண்டிப்பா மாமாவும் விக்ரமும் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம். என்ன மித்து ஓகே தானே? 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம். ஓகேவா? ஓகே தான். மித்து என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற நீ? அது லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு ஹிட்லர். மித்துமா என்னடா சொல்ற நீ? தலை சுத்துதா? எங்க வந்ததுலேருந்து சரியா சாப்பிடவே இல்லை நீ. என்ன மித்துமா ரொம்ப தலை சுத்துதா என்ன? ஃபர்ஸ்ட் நீ வந்து உட்காருவா. இல்லம்மா அது லைட்டா தான் சுத்துது.